முடிச்சுட்டு வருது, அது ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் சாம் பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டான். நான் கேட்டுட்டே இருந்தேன். அது நான் அந்த யூடியூப்பில் சின்னதாக பார்க்கக்கூடாதுன்ட்டு நான் ஒன்றா தான் வெயிட் பண்ணேன். நான் இன்னைக்கு வெயிட் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு ஒர்க். அது ஒரு படைப்பு எப்படி இருக்குன்னா, ஒரு மக்களோட பிரச்சனையை பேசுறது தான் எனக்கு நான் பர்சனலாக அதுதான் ஒரு படைப்புன்னே நான் சொல்லுவேன். எனக்கு அது நிச்சயமாக அந்த லாஸ்ட் கொஞ்ச நேரம் அந்த பாடல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியெல்லாம் என்னால் உட்காரவே முடியல. எவ்வளோ பெரிய பெயின், இது யார் பேசுவாங்க எனக்கு புரியல. இது யார் பேசுவாங்க? ஒரு படைப்பாக அவன் வந்து சாம் வந்து பயங்கரமாக கொடுத்து லவ் யூ டாடி சூப்பர். முக்கியமான நான் பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாகவே இருக்கு. ஆனால் ஒரு படைப்புன்றது இதுதான் பண்ணும். மாவு தான் சொல்லுவார் அடிக்கடி, கலை யாருக்கானது. ஒரு மக்கள் பிரச்சனையை பேசுறதும், இவ்வளோ பெரிய மக்கள் அவங்க அந்த நிலத்தை உருவாக்கின ஒரு மக்களை வெளியேற்றுறாங்க. அவங்களுக்கு சுற்றி யாருமே சப்போர்ட் இல்லை. ஒரு அகதிகள் மாதிரி அவங்க அங்கது வெளியேற்றப்படுறதெல்லாம் வந்து எவ்வளோ நூற்றாண்டுகால ஒரு உழைப்பை வந்து இவ்வளோ சர்வ சாதாரணமாக ஒரு அரசும் ஒரு தனியார் நிறுவனமும் எல்லாரும் சேர்ந்து அதோட மக்களோட எல்லாத்தையுமே அவங்க பிடிங்கி வெளியே அனுப்புறது இல்லை. இதை யார் பதிவு பண்ணுவோம்? ஒரு கலைஞன், அவன் தான் கலைஞன். ஓகேவா? அது எந்த தொழிலாக இருக்கலாம், அது ஒரு ரைட்டிங்காக இருக்கலாம், ஃபிலிமாக இருக்கலாம், எதாவது. ஆனால் அதுதான் டாக்குமெண்ட்ரியில் ஒரு அது நிறைய இடம் இருக்கு. அது மாதிரி குட்டி குட்டியான இடங்கள் அவ்வளோவா இருக்கு. இதெல்லாமே யார் இவங்க யார்? அவங்க ஓட்டு உரிமை இருக்கு, எல்லாமே இருக்கு. எனக்கு ஜனநாயகம்ன்றது என்ன அப்படின்னு நிறைய இடத்துல தெரியல பெருசாக அரசியலுமே. ஆனால் இதை கோரிக்கை யார் முன்வைப்பாங்க, யார் சொல்லுவாங்க? இந்த படைப்புன்றது இங்கதான் அது ஒரு உச்சத்துக்கு போன இடமே இதுதான். மக்களுக்கு அரசு போய் நிற்குது, அதுதான் படைப்பு. ஓகேவா? அவங்க நின்று அவங்க அந்த அறதெல்லாம் வந்து இதெல்லாம் யார் கவனிப்பாங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. எனக்கு பெரிய டவுட் இருக்கு. சரியா பேசவும் வர மாட்டேங்குது. ஆனால் ஒரு படைப்புன்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு படைப்பு. சாம் சூப்பர் அடி, லவ் யூ.